نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل كل يعمل على شاكلته إلى آخره. قال النبي صلى الله عليه وسلم. عن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال الأعمال بالنيات ولكل مرء ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله إلى آخره. أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒவ்வொரு செயல்களும் அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கின்றது எனக்கூடிய பாடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் கூறும் பொழுது கூறி காட்டுகின்றான், நபியே நாயகமே, நீங்கள் கூறுங்கள், ஒவ்வொருவரும் அவர் போக்கிற்கு ஏற்ப செயல்பாடுகள் ஆகின்றன. அவங்க எப்படி போகிறாங்களோ அதுக்கு தகுந்த அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடுகள் அமைகின்றது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூறி காட்டுகின்றார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கின்றது. எனவே எவரது ஹிஜ்ரத் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் கட்டளைக்கேற்ப அமையுமோ அவருடைய ஹிஜ்ரத்தை அவ்வாறே அல்லாஹ் கருதுவான். மேலும் ஒருவருடைய ஹிஜ்ரத் அவர் அடையவிருக்கும் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால், அல்லது அவர் ஒரு பெண்ணை மணக்கவிருக்கும் நோக்கமாக கொண்டிருந்தால், அவரது ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமைந்து விடுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக ஒரு மனிதன் அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அவனுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அல்லாஹ் தஆலா அந்த செயல்பாடுகளை அமைத்து வைக்கின்றான். ஒரு நல்ல எண்ணமாக இருக்குது, நல்ல விதமாக நடக்கணும், நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதை அல்லாஹ் தஆலா நல்ல விதமாக ஆக்கி தருவான். ஏதோ வந்தால் போனால் போது, இருந்தால் இருக்குது, நடந்தால் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு கடமையை கழிப்பது போன்று எண்ணிக்கொண்டிருந்தால் அதுவும் கடமையாகத்தான் செல்லுமே ஒழிந்து அது சீரானதாக அமையாது. ஹிஜ்ரத்தை பற்றி ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஹிஜ்ரத் என்பது மிகவும் தொலைதூரமாக மிகச் சிரமத்திற்கு மத்தியில் இவர்கள் கடந்து செல்லக்கூடிய ஒன்று. ஒரு ஊரை விட்டு, ஒரு நாட்டை விட்டு இவர்கள் வெளியே செல்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், இடுக்கண்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் கடந்து அவர் அதற்காக வேண்டி செல்கின்றார். அப்போ அவர் செல்லக்கூடியது அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, நல்ல விஷயத்திற்காக வேண்டி இவர் செல்கின்றார் என்றால் அல்லாஹு தஆலா அதை நன்மையானதாக நல்லதாக ஆக்கி தருவான். அதே சமயத்தில் அவர் போகிறாரு, நம்ம போய் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பணங்காசுகள் ஈட்டணும் எனக்கூடிய ஒரு எண்ணத்தில் இவர் செல்கிறாரு. அது தவறு கிடையாது. அதுவும் இப்போ போகிறாங்க, இப்போ வெளிநாட்டுலாம் போகிறாங்க அப்படின்னா அவங்க நோக்கம் என்ன? நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஊரில் செட்டில் ஆகணும், நல்லபடியாக இருக்கணும், நம்முடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போவாங்க. அந்த எண்ணங்கள் இவர்கள் எந்த எண்ணத்தில் போனார்களோ அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி தந்துடுவான். உன்னுடைய உலகத்துடைய ஆசபாசத்திற்காக நீ செல்ற அந்த ஆசபாசங்களே அல்லாஹ் தஆலா நிவர்த்தியாக்கி தருவான். நம்ம போகிறோம், சும்மா ஜாலியாக போவோங்க, வெக்கேஷனில் போவோம்,
பார்ப்போம், கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் வேலையில் சேருவோம், இல்லையா அப்படி நம்ம சுற்றி பார்த்துட்டு ஓனமா போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படின்னு நீ எண்ணெய் வைக்கிறப்பே சரியான எண்ணெய் வைக்கல அப்படின்னா அல்லாஹு தஆலா அப்படித்தான் ஆக்குவான். நான் வெக்கேஷன்லையாச்சும் போய் கண்டிப்பாக எனக்கு வேலை அமைந்து நான் வேலையில் அமர வேண்டும் எனக்குரிய எண்ணத்தில் வன்மோனால் அல்லாஹு தஆலா அதை அந்த எண்ணத்தை பிரதிபலிப்பான். இவர் செல்லக்கூடியதே என்ன சொல்கிறாரு, ஏதோ வெக்கேஷனுக்கு போனால் போவோம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம்னு நினச்சாலும் அல்லாஹு தஆலா அப்படித்தான் ஆக்கி வைப்பா. ஒரு பெண்ணை நோக்கி இவர் செல்கின்றார். அங்கே போனோம்னா அந்த நாட்டுடைய பெண்கள்லாம் நல்லா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இதுபோல் நம்ம போய் செட்டில் ஆகிடலாம், நம்ம சிங்கப்பூர் சிட்டிசன் ஆயிடலாம், மலேசியா சிட்டிசன் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்கல்ல. ஒரு சமயத்தில் போனவங்க இருக்காங்க. அப்படி போய் இருந்து அங்கே போய் இருந்திருந்து ஒரு பெண்ணை பார்த்து நான் அந்த நாட்டுடைய பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சா அப்படியே அங்கேயே நான் ஆயிடணும் அப்படின்னு நினச்சி போகிறான் அப்படின்னா அல்லாஹு தஆலா அந்த எண்ணத்தை அதே போல தான் ஆக்குவான். அதே அல்லாஹு தஆலா ஹயாத் ஆக்கிடுவான். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்குது, ஆனால் எந்த எண்ணம் உயர்ந்த எண்ணம் சிறந்த எண்ணம் என்றால் அல்லாஹுடைய ரசூலுக்காக வேண்டி போகின்றேன், அவர்கள் சொன்ன கட்டளைக்காக வேண்டி மனைவி மக்களை நீங்கள் பார்க்க வேண்டும், அது உங்களுக்கு வாஜிபு என்பதாக நம்ம காக்கியிருக்காங்க. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்காக வேண்டி நான் போகின்றேன், சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா 1/2 ஒன்று உங்களுக்கு நன்மைக்கு நன்மையும் கிடச்சிக்கிட்டு இருக்கும், மற்றொன்று உலகத்துடைய தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகி கொண்டிருக்கும். அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், இப்படி சம்பாதிக்கணும், நீங்கள் போய் பூமியில் போய் நீங்கள் பறந்து சென்று நீங்கள் என்ன செய்யுங்க சம்பாதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், அதற்காக வேண்டி நான் காப்பாற்றுவதற்காக வேண்டி மனைவி மக்கள் என்பதை என்னுடைய கடமையில் இருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹும் ரசூலும் சொல்லியிருக்கின்றார்கள், அதனால் செல்கின்றேன் என்பதாக சென்றால் அவர்களுக்கு அந்த ஒரு நன்மையும் இருக்கிறது. ஒவ்வொரு செயல்பாடுகளும் நன்மையாக மாற்றி எழுதப்படும். அப்போ இவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அங்கே செயல்பாடுகள் அமையும். இந்த எண்ணத்தை பொறுத்து தான் அல்லாஹு தஆலா அனைத்தையும் அமைத்து வைக்கின்றான். இவர்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய செயலாகவும் நன்மை இல்லாத செயலாகவும் அல்லாஹ் அமைத்து வைக்கக்கூடியது இவர்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் என்பதாக இந்த குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.